நமக்காக வேண்டுதல் செய்கிறவரே ஸ்தோத்திரம் என்று இந்த புதிய நாளில் நாம் தொடங்குவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனத்தை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறிந்திருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுடனே நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அவன் ஆவியானவருக்காக வேண்டுதல் செய்கிறார் என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவரை எவ்வளவாய் நாம் நேசிக்கிறோம் என்பதையும் மெய்யாக விசுவாசிக்கிறவர்களுக்கு மென்மேலும் ஸ்லாக்கியங்கள் உள்ளன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் ஜெபிக்கும் போது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி தேவைப்படுகிறது. ஆவியானவர் தாமே நம்முடைய பெருமூச்சின் சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சகல நன்மைகளையும் அவர் செய்வார். நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் அவர் கேட்டு அதற்காக அவர் பிதாவினிடத்தில் அவர் வேண்டுதல் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபத்தில் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜெபம் அது பலவீனமாயிருக்கும். ஆனால் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய இன்னதென்று அறியாமல் இருக்கிறோம். ஜெபத்தில் எதை கேட்க வேண்டும் என்ற நம்முடைய தரிசனம் விவரமாய் இருக்க வேண்டும். அவனமாய் நாம் ஜெபிக்கும் போது ஏற்றபடி தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய பிரச்சனைகள் யாவற்றையும் உணர்ந்து நமக்கு என்ன தேவை என்பதையும் நமக்கு தெரிய வரும்போது சில குறைகள் இருந்தாலும் கூட அந்த குறைகளை எல்லாம் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி களைந்து கொடுத்து தேவ ஆவியான நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அதுவே நாம் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரை நாம் தொடர்ந்து ஆட்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.